சாப்பாடு இல்லாம வெளிஞ்சு போயிருக்கு. சாப்பாடு இல்லாமல் இல்லை, அதோட இதுவே அப்படிதான் இருக்கும். எலும்பா இருக்கு. ஏன் அப்படிதான்ப்பா இருக்கும் அந்த நாய். இதுக்கு எத்தனை வயசுனாச்சு? 1.5 வயசு. இது சிப்பிப்பாறை தானே? சிப்பிப்பாறை 1.5 வயசு ஆச்சா? 1.5 வயசு உள்ள சிப்பிப்பாறை. ஊசி போட வந்தீங்களா? 45 நாள் ஊசியா? ஆ சரி சரி. 1.5 வயசு லேப்ரேட்டரா? வெறும் 1.5 வயசு தான் ஆச்சா? மெயில் ஆர் ஃபீமேல்? மெயில். ஓகே. என்ன ப்ராப்ளம் சார் இதுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா vlog என்ன கண்டென்ட் அப்படின்னா, நான் வளர்க்குற அந்த குட்டி நாய்க்கு வந்து வேக்சின் போட போகிறோம். ஆக்சுவலாக நாய்க்குட்டி வளர்க்கும் போது வந்து 3 வேக்சின் அதோட பப்பியிலேருந்து போடணும். அதாவது 45 டேஸில் ஒரு வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். அந்த வேக்சின் போட்டதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 30 நாள் கழித்து ஒரு வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 30 நாள் கழித்து ரேபிஸ் வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேக்சின் போடுறதுக்காக இங்கேருந்து அந்த இடம் பேர்னு ராமையன்பட்டியில் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் வந்து டோக்கன் வாங்கிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ அதை தான் விளாகாக பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே என்னென்னலாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் உங்களுக்கு கிடைக்கும். We will see. இருக்கிற செருப்பு, ஒற்றை குச்சி எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து போட்டு இங்கே பாருங்க எவ்வளோ பவ்யமாக படுத்துருக்கேன். டேய் வாடா போகலாம், உனக்கு ஊசி போட போகிறேன் அன்றைக்கி. வா எந்திரி வா. கமா. டேய் நான் கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டேன், அவள் கூப்பிட்டா தான் எந்திரிப்பியா? வா, அன்னைக்கு உனக்கு பொட்டாக்ஸ்லேயே குத்த வைக்கிறேன். அவனை ஒரு நிமிஷம் இறக்கி விட்டு அவன் எங்கெங்கேயோ ஊர் சுத்த போகிறான். கதவு சாத்துங்க மேடம் சீக்கிரம். சீட் பெல்ட்டு ஒரு கையில் சீட் பெல்ட் போட்டிருக்கியா? உனக்கு 2 கையிலே ஒழுங்காக போட தெரியாது. ஒரு கையில் ஓ அவனை மடியில் வச்சிட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வவுசி பார்க்லேருந்து தான் தூக்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக 1 மாதமாகவே ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருந்தா நல்லா இருக்குமேட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்தோம், ஏதாவது குட்டி கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ட்டு. நானும் என் ஆஃபீஸ்லலாம் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அவங்கெல்லாம் குட்டி போட்டிருந்தா குட்டி போட்டதுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேல் பப்பி தான் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். கரெக்டாக நாங்கள் வவுசி பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா 8-10 குட்டிக்கிட்ட இருந்தது தாய் குட்டியோட. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை பார்க்கல, இதோட அக்காவை தான் பார்த்தோம். கரெக்டா? ஆமாம், இதோட சிஸ்டர் தான் பார்த்தோம். ஒன்று தான் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் ஒரு சவுண்ட் கொடுத்ததும் அது தாய் நாய், அப்புறம் எல்லா குட்டி எல்லாமே கூட்டிட்டு ஓடி வந்தாங்க. ஏதோ சாப்பாடு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதில் வந்து இவர் ரொம்ப பிடிச்சி போயிட்டாரு. அதில் சரின்னு தூக்குடா செல்லத்துன்னு தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் எங்கள் கூட பேசவே இல்லை. எங்கள் அம்மாட்ட இருந்து நீங்கள் எப்படி தூக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. 2 நாள் சாப்பிடல, எங்கள் கூட ஆக்டிவாக விளையாடல, எதுவுமே பண்ணல. ஆனால் 3ஆவது நாள் மீன் வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து சால மீனுக்கு நான் அடிமடா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வவுசி பார்க்கில் அங்கே நான்வெஜ் எல்லாமே எல்லாம் போட்டு பழக்கிருக்காங்க போல இருக்கு. 2 நாள் வந்த புதுசில் தயிர் சாதம் பால் சாதம்லாம் வச்சா சுத்தமாக தொடவே இல்லாமல் லைட்டாக அப்படி நக்கணுங்கிற மாதிரி நக்கிட்டு விட்டுருவான். அப்படி எப்படி தான் அப்படி சாப்பிடாம இருந்தான்னு தெரில. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாள்ல இருந்து இப்போ இந்த 1 வாரமா எங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். நான் கூப்பிட்டேன்னா ஓடி வருவான். அதுவும் இவர் வீட்டில் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளதான் ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு. வெளியெல்லாம் பாதி நேரம் தான் இருப்பாரு. இவர் இருக்காரு, சவுண்டு கேட்டுச்சுன்னா போதும் வாசல்ல போய் அவர் இடத்துல போய் படுத்துருவாரு. ஏன்னா அப்பப்ப கொஞ்சம் சவுண்ட் போட்டுட்டே இருப்பான். இது ஒரு சவுண்டு தான், அமைதியாயிருவாரு, வீட்டுக்குள்ள வரமாட்டாரு. சரி, ஒருத்தருக்காவது பயப்படணும்ல, அதனால அவருக்கு பயப்படுவாரு. ஆக்சுவலாக இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போதுமே ஒரு டாக் கேரேஜ் ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த கேரேஜுக்குள்ளே போட்டு தான் நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தோம். பின்னாடி டிக்கியில் வச்சுருந்தோம். டிக்கியில் வச்சதுக்கப்புறமாவும் கத்துனான். அப்போ கத்தும்போது நானும் ஒரு சத்தம் போட்டு ஒரு கத்துனேன். என்ன கத்திட்டு இருக்க, ஒரு வாய் மூடிட்டு இருக்கிறே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நம்ம பிள்ளைங்களை எப்படி வீட்டில் சத்தம் போடுவோமோ அதேமாதிரி சத்தம் போட்டோடனே அப்படியே அவனை காட்டு, அவன் முகத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கான். வேடிக்கை பார்த்துட்டு வர வேடிக்கை பார்க்குறாரா? அப்படியே கப்புன்னு அடங்கிடுவாரு. ஆக்சுவலா கேட்சன் இந்த டாகை பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா?
அந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீகிள் டாக் இருக்கும். இதே கலர், இதே மாதிரி ட்ரை கலர் தான். பீகிள் டாக்னாலே ட்ரை கலர் தான். பிளாக், ஒயிட் அண்ட் சாண்டல், ப்ரௌன் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த அதே ஹீரோ அந்த டாக், அந்த மூவில அவன் தான் ஹீரோ. லூ, கரெக்டா? அதுல அவன் பேர் வந்து லூ. நாங்க வச்ச பேரு டைகர். ஆமா, ஆக்சுவலா டைகருங்கிறது நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நான் வளர்த்த ஒரு நாய். அதனால அதோட ஞாபகமா நான் அப்படியே வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு வரல. அதனால டைகர்னே வச்சாச்சு. ஸோ அந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸில் இருக்கிற அதே டாக் மாதிரி இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ தூக்கிட்டு வந்துட்டோம் செல்லத்தை. எவ்வளோ அமைதியா கார்ல டிராவல் பண்றாரு. நல்லா எனக்கு இப்போ நேற்று முந்தா நாளாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போது வரும்போதெல்லாம் கார்ல தான் டிராவல் பண்ணியிருக்காரு. நல்லா பழகிடுச்சு அவனுக்கு. நேற்று கோயில்ல பாத்தீங்கன்னா அங்க திருவண்ணாமலையிலயும் ஒரு 6 குட்டி கிட்ட போட்ட மாதிரி அங்க நேற்று வீடியோல ஆக்சுவலா போட்டிருந்தேன். அதை கூட நான் அதுல பாத்தீங்கன்னா அந்த குட்டியை விட்டுட்டு வரவும் மனசு வரல. எல்லாம் ஒவ்வொரு குட்டியும் அவ்வளவு அழகா இருந்தது. இருந்தாலும் அது பார்த்தா ஒரு வாரம் தான் போட்ட குட்டி. அது தாய்கிட்ட இருந்தாதான் நல்லா வளரும்ன்றதுனால எதுவும் நாங்க தொந்தரவு பண்ணாம அப்படியே வந்துட்டோம். குறைஞ்சது ஒரு 45 நாளாவது தாய் கூட இருந்து அது பால் குடிச்சு வளர்ந்தா மட்டும்தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட அதால வளர முடியும். நிறைய பேர் கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வர்றது நாட் ரெக்கமெண்டபிள். நம்ம குழந்தைங்க எப்படி தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தாதான் நல்லா வளருமோ அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களுக்குமே. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆல்மோஸ்ட் தச்சநல்லூர் வந்துட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு ரைட்டு கட் பண்ணி ராமையம்பட்டி 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும்ல. அதனால சரி முதல் தடுப்பூசியை போட்டுறலாம் அப்படின்ட்டு தான். 45 டேஸ்ல 45 நாள் ஊசினே சொல்லுவாங்க. அது அந்த 45 நாள் ஊசி போடுறதுக்காக தான் இப்போ திருநெல்வேலி ராமையம்பட்டியில் இருக்கக்கூடிய வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் கால் பண்ணி கேட்டுட்டேன். ஸோ அங்கே டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 to மார்னிங் 8 to 11:30. பட் 11க்குள்ளே போயிடணும். 8 o'clock நான் ஆல்ரெடி போயிருக்கேன். 8 o'clock போனீங்கனாலே நிறைய பேர் டாக்ஸ்லாம் வச்சுட்டு நிற்பாங்க ஓபி பார்க்கறதுக்காக. ஸோ அதுக்கு ஒரு டோக்கன் வாங்க வேண்டியிருக்கும். அந்த டோக்கன் ஒரு 50 ரூபா. டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஊசி போடுறதுக்கு, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒரு 360 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு 410 ரூபா ஆகும் நம்ம வளர்க்குற டாக்கு. அது என்ன நாயாக இருந்தாலுமே சரி. இந்த தடுப்பூசி, அதாவது இந்த தடுப்பூசி என்னன்னா நாய்க்கு வேற ஏதாவது நோய்கள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நாம் போடுற அந்த தடுப்பூசி தான் இது. இது என்ன ரேபிஸ்க்காக கிடையாது. நாய்க்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எதுவும் நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த ஊசி போட்டதுக்கு அப்புறமா அகைன் ஒரு 30 days கழிச்சு இதிலே பூஸ்டர், இந்த கொரோனாலலாம் போட்டாங்க இல்லையா பூஸ்டர் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன், அதே மாதிரி அகைன் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கும் இதே தான் ப்ரொசீஜர். பட் அது வந்து நம்ம என்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டோமோ அதுலேருந்து 30 days கழிச்சு போடணும். அதுக்கப்புறமா 30 days கழிச்சு ரேபிஸ் போட்டுக்கலாம். ஸோ பார்க்கலாம் அங்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ஸோ திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ராமையன்பட்டி விளக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் போகிற ரோடு. இந்த ரோட்லேருந்து அப்படியே ரைட் சைடில் கட் பண்ணோம் அப்படின்னா சங்கரங்கோயில் போகும். அதில் இங்கேருந்து ஒரு மேபி ஒரு 3 kilometers வரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ சங்கரங்கோயில் ரோட்டில் அந்த வெட்டினரி காலேஜை தாண்டினதுக்கப்புறமா இங்கே கட் மெயின் ரோட்லேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், இதுக்குள்ளே கட் பண்ணோம்னா இங்கே தான் இருக்குது. அந்த போர்டு காட்டுவாங்க. இது அங்கெல்லாம் காட்டுவாங்க, இங்கே காட்டு. கால்நடை சிகிச்சை வளாகம், வெட்டினரி கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ். எஸ், இதுதான். சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள், அவசர சிகிச்சை மட்டும். அந்த இதை காட்டு. இங்கே காரோட நம்பரை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நிறைய கார்கள். கார் பார்க்கிங் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கார் பார்க்கிங்க்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே போய் பார்க் பண்ணுறது?
இங்கே போட்டால் மறுபடியும் வெளியில் வர முடியாதுப்பா. இங்கே போ. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அவனுக்கு ஊசி போட போகலாம். இப்போ இங்கே நிறைய நாட்டு நாய்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை நிற்கிது. எஸ், சிப்பிப்பாறை குட்டி. சாப்பாடு இல்லாமல் வெளிஞ்சு போயிருக்கு. சாப்பாடு இல்லாமல் இல்லை, அதோட இதுவே அப்படி தான் இருக்கும். எலும்பாக இருக்கு. ஏன் அப்படி தான்ப்பா இருக்கும் அந்த நாய்க்குட்டி. கடிச்சிருப்போம். கடிக்கலாம் செய்யாது. எவ்வளோ கார், எவ்வளோ ஆட்டோஸ்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒரு சிப்பிப்பாறை இருந்துச்சு, பெரிய சிப்பிப்பாறை. இது போட்டோ இருக்கு. இதுக்கு எத்தனை வயசுனாச்சு? 1.5 வயசு. இது சிப்பிப்பாறை தானே? சிப்பிப்பாறை 1.5 வயசு ஆச்சா? 1.5 வயசு உள்ள சிப்பிப்பாறை. ஓகே. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? சோலாகுளம். ஓகே, சரி. இங்கே ஒரு லேபோட ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஊசி போட்டு போயிட்டாங்க. ஆமாம், அங்கே ஒரு ஆமாம், இந்த ஒன்று வருது. இது என்ன நாய்க்குட்டிங்க? இது என்ன நாய்க்குட்டி? நாட்டு நாய் தானே? ஊசி போட வந்தீங்களா? 45 நாள் ஊசியா? ஆ, சரி 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 ஓகே. ஸோ இங்கே தான் டோக்கன் வாங்கணும். ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே உள்ளே போய் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபி காட்டுற மாதிரி இருக்கும். அந்த பக்கம்லாம் ஆடுகளுக்கு எல்லாமே அந்த கால் அடி போட்டு இதோட குட்டிங்களா அது? இது என்ன ப்ரீட் சார்? இது என்ன ப்ரீட்? நாட்டு
ஸோ டோக்கன் போட்டாச்சு. டோக்கனுக்கு ஒரு 50 ரூபா, பேலன்ஸ் 450 ரூபா இருக்குது. ஸோ இப்போ இந்த 3ஆம் நம்பரில் தான் ஓபி வந்து செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷனுக்கு 350 ரூபா நம்ம பே பண்ணி எடுத்து வர மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு எத்தனை வயசாச்சு? 1.5 வயசு லேப்டாட்டா? வெறும் 1.5 வயசு தான் ஆச்சா? மெயில் ஆர் ஃபீமேல்? மெயில். ஓகே, என்ன ப்ராப்ளம் சார் இதுக்கு? என்ன ப்ராப்ளம்? ஓ, லூஸ் மோஷன் போகிறதுக்காக. ஓகே, சரி 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 சரி. உடஞ்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்த குட்டிகள்லேயே இதுதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இதை வளர்க்குறவங்க இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. வங்கு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு புரியல. இருந்தாலுமே இவ்வளோ முடி கொட்டினாலுமே பரவாயில்லன்னு தூக்கிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலுமே அவங்கள பாராட்டணும். அடுத்து அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கன்னி நாய் போகுது. அதுக்கு இடுப்பே உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் முடியெலாம் ஊந்துருச்சு. பட் முடி மட்டும்தான் ஊந்துருக்கு அப்படின்னு சொல்லி இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த உண்மையான நல்ல மனசை பாராட்டணும். இது எத்தனை மாத குட்டி? 35 நாளா? 45 நாள். என்னாச்சு, வேக்சின் போடுறதுக்காக எடுத்துருந்தீங்களா? ஓகே ஓகே. இவர் பேர் என்ன பேர்? டேனி. ஜெர்மன் ஷெப்பர்ட் மெயில். ஓகே, இது ஒரு கன்னி. அது எத்தனை நாள் குட்டினா? 2 மாதமா? மெயிலா ஃபீமேலா? வெட்டினரி ஹாஸ்பிட்டலோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வேக்சின் போடுறதுக்கு 45 நாள் வேக்சின் போடுறதுக்காக நாங்கள் வந்தோம். பட் வேக்சினே போடலை. அதுக்கு என்ன ரீசன்ங்கிறத நான் சொல்கிறேன். வந்துட்டான். டோர் க்ளோஸ் பண்ணு. ஆக்சுவலாக வேக்சின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது தான் வேக்சின் போடுவாங்களாம். ஸோ இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் மேலெல்லாம் ஸ்கின் அதை காட்டு, இந்த முடி ஒவ்வொரு இடத்துலையா கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஒரு சில இடத்துல அது பொட்டு பொட்டாக இருக்குது. கேமராவில் தெரியுமான்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதை நான் தனியாக கூட எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால போட மாட்டோம், வேக்சின் போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனோம். 3rd பிளாக்குக்கு போக சொன்னாங்க. 3rd பிளாக்குங்கிறது வேக்சினேஷன் போடுற அந்த பிளாக்கு. அதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில் 8 மணிலேருந்தே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டாகுக்கு வேக்சின் போடணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஓபி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலைல 8 மணிக்கு தாராளமாக நீங்கள் வந்துடலாம். வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே போயிடலாம். 11:30 வரைக்கும் தான் டோக்கன் கொடுப்பாங்க. 11:30, சம்டைம்ஸ் 11 மணி வரைக்கும் தான். 12 மணியோட க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவனை கூப்பிட்டு போனோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. நமக்குலாம் காய்ச்சல்னா ஒன்று வாயில் வச்சு செக் பண்ணுவாங்க தெர்மோமீட்டரை, இல்லைன்னா அக்கில் வச்சு செக் பண்ணுவாங்க. இவனுக்கு ஆசன வாயில் வச்சு தான் செக் பண்ணாங்க. 101.9 இருந்துச்சு. அது நார்மல் டெம்பரேச்சர் தானா அதுக்கு. அகைன் வெயிட் செக் பண்ணாங்க. 2.8 kg இருந்தான். 2.8. அப்புறம் இந்த மாதிரிலாம் ஸ்கின்னில் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எடுத்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். உடனே தடுப்பூசி போட முடியாது இப்போ. ஸோ ட்ராப்ஸு சிரப் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு 2 வாரம் அவனுக்கு கொடுத்துட்டு நார்மலாக இருக்கிற போது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்ததில் நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக மோஸ்ட்லி சிப்பிப்பாரா கன்னி இதுதான் அங்கே வர்ற டாகாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட நாயை
டூ வீலரில் இருக்கட்டும், இல்லை ஆட்டோவில், காரில் கொண்டு வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நிறைய கேசஸ் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா, வண்டி வந்து ஏற்றிட்டாங்க, பைக்காரங்க ஏற்றிட்டாங்க, கார்காரங்க ஏற்றிட்டாங்க, கால் உடஞ்சிடுச்சு அப்படின்னு. தயவுசெய்து டிரைவ் பண்ணும்போது எல்லா உயிரினங்களுக்கும் மரியாதை கொடுத்து அதோட வாழ்வாதாரத்தை புரிஞ்சு நம்ம டிரைவ் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அது ஒரு நாய், ஆனால் அவங்களுக்கு அது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவை நம்மளால் பாதிக்கப்படாத அளவுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி டிரைவ் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். நிறைய நாய்க்கு கால் உடஞ்சிருச்சு, பிளேட் வச்சுருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரெக்னெண்ட்டான டாக்ஸ் வந்துருந்துச்சு. நீங்கள் டாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட, நீங்கள் வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட, நம்ம ராமாயண்பட்டி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் காலையில் வந்து உள்ளே கூட போக வேண்டாம், வெளியிலே நின்னீங்கனாலே அவ்வளோ டாக்ஸ் இருக்கும். ஸோ இன்னையோட vlogs இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த vlog பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் நான் என்னென்ன கேசஸ் ஆஃப் என்னென்ன வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் கொண்டு வராங்க, அது என்னென்ன கேசஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தது? நல்ல டைம் போச்சு. எனக்கும் நிறைய குட்டி குட்டி பப்பிலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, எல்லாம் வேக்சின் போடுறதுக்காக. ஓகே, அவ்வளோதான். இப்போ இவனுக்கு 2 வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, நார்மல் ஆனதுக்கப்புறம். இப்போ போய் இவனுக்கு மெடிசன் வாங்கிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பூச்சி மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம் போகிறதுக்காக ஒரு 2 நாளைக்கு அந்த சிரப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் வேக்சின் போடுவாங்க. ஓகே, சரி. அப்போ அடுத்த மாதிரி போகும். நீங்கள் பாட்டுக்கு என்னையும் இவனையும் விட்டுட்டு வெளியே டோக்கன் வாங்க போயிட்டீங்க. உள்ள என்னென்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? இவன் சரி ரொம்ப நேரம் மடியில் வச்சுட்டே இருந்தேன், நீங்கள் உள்ள நுழையிறதுக்கே 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம டோக்கன் வாங்குறதுக்கு வரிசையில் நின்று தான் வாங்கணும். கிட்டத்தட்ட 10-15 பேர் இருக்காங்க. ரொம்ப நேரம் பெரிய பெரிய டாக்லாம் இருந்தது. அது லேப், பொமேரியன் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே உடம்பு நடுங்குது அவனுக்கு. மடியில தான் இத்தனைக்கு வச்சு ஷாலை வச்சு போத்தி விட்டு ரொம்ப அடக்கமா வச்சிருந்தேன். ஆனா உடம்பு அவனுக்கு அங்க நடுங்கிறது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 20 minutes கழிச்சு தான் சரி கொஞ்ச நேரம் இறக்கி விடுவோம் அப்படின்ட்டு ஒரு வராண்டால இறக்கி விட்டேன். அது நல்லா யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவன் பாட்டுக்கு அங்க இங்கேயும் வளர்த்திட்டு இருந்தான். அதுக்கு அங்க ஒரு சிவனேன்னு ஒரு குட்டி லேப் ஒரு பிளாக் கலர்ல கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் லேப்ராடரா? ஓகே. அது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. இவன் பாட்டுக்கு விளையாடாம அவன்கிட்ட போய் சீண்டிக்கிட்டு அவனை பார்த்து வல்லு வல்லுன்னுட்டு பெருசெல்லாம் பார்த்துட்டு தொட நடுங்கிட்டு வயசு என்னவோ அதுக்கேத்த ஆளுகிட்ட தான் நம்ம மோத முடியும். சைஸ் பார்த்து இவன் சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் அதுவும் இருந்தது. அதை பார்த்து கத்துது. அது சாந்தமா பேச வச்சிட்டு இருக்கு. அவன்கிட்ட எப்படி கோவத்தை காட்டணும்னு தெரியல. விளையாண்டு இருக்கும் அது. வந்ததுக்கு ஒரு சவுண்டாவது கொடுப்பான் அப்படின்னு பார்த்தேன். கடைசியா கிளம்புறதுக்குள்ள ஒரு சவுண்ட் கொடுத்துட்டான். மோஸ்ட்லி பொமேரியன் தான் கத்திக்கிட்டே இருந்துச்சு உள்ள. பொமேரியனும் லேப்ராடர், ஒரே ஒரு லேப்ராடர் மட்டும் நல்லா கத்திக்கிட்டே இருந்துச்சு. பாக்ஸர் வந்துருந்துச்சு. பட் மோஸ்ட்லி சிப்பிப்பாறை கன்னி இந்த நாய் தான். பொமேரியன் சவுண்டுக்கு சிப்பிப்பாறையே பயந்தது. சவுண்டுக்கு பயப்படும். ஒரு கடி கடிச்சுன்னா முயல் குட்டி மாதிரி தான், வாயில கவி தூக்கி உத்தர போட்டு. ஸோ இன்னைக்கு 50 ரூபா டோக்கன் மட்டும் தான் செலவாச்சு. வேறு எதுவும் செலவுகள் கிடையாது. ஆமாம், மருந்து வாங்கணும். அதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியல. சரி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.